Hey guys, what's up and welcome back to Sri Divil. இந்த வீடியோ பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான PicsArtல ரொம்பவே கிரியேட்டிவான அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவான ஃபோட்டோ எடிட்டிங்கை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானோ அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்போ புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோகிராஃபிக், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கனெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு PicsArt அப்ளிகேஷன் தேவைப்படும். இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை வந்து -31. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் +10. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +10. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் -100. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட் -29. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ +20. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். அதாவது ஃபேஸு, அப்புறம் நெக்கு, அப்புறம் ஹேண்டு, இது மூணும் வந்து ஸ்கின் கலரு. ஸோ இதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கேயே டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே எஃப்எக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் விக்னட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்து ஒரு 80. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து +30. ஓகே, இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் மாதிரி வந்திருக்கு. ஓகே, மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அங்கே ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பிஎன்ஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அதை பெருசாக்கிடலாம். ஓகே, இங்கே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. நாங்கள் எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கடைசியாக இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. திரும்பவும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஃபேஸுக்கு மேலே அண்டு ஸ்கின்னுக்கு மேலெலாம்
அந்த லீஃப் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தது. இப்போது லீஃபு பேக்கில் போயிட்டு பர்சனை வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. இப்போ இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அங்கே நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த இமேஜை எந்த விதமான எடிட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். டிக் பண்ணிவிட்டு இங்கேயும் டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இங்கே 3 டாட் மேலே இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது பிஃபோர், இது ஆஃப்டர். ரொம்பவே ஈஸியான அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஃபோட்டோ எடிட்டிங். இதே மாதிரி நான் 2 ஃபோட்டோக்கு வந்து எடிட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இதே மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கணும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் பார்க்கலாம் புது வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்டு இது லைட் ரூமோட பேசிக்ஸ். பிக்ஸார்ட்டை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டில் தரேன். பிக்ஸார்ட்டை பற்றி ஒரு ஏகப்பட்ட ப்ளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு லைட் ரூமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கூட ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை உங்களோட வாட்ஸ்அப் டிபிலையும் இன்ஸ்டாகிராம் டிபிலையும் செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண எல்லா விதமான PNG லிங்க்கு ப்ளஸ் ப்ரீசெட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மற்றவங்கள மாதிரி வெயிட்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டு டவுன்லோட் தான். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. டாடா. Music. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright.